தர்மத்தின் வெளிச்சம். யுதிஷ்டிரனின் பிறப்பு. பாண்டு மகாராஜா தனது ராணிகள் குந்தி, மாதரி ஆகியோருடன் வனத்தில் வசிக்கிறார். ஒரு நாள் தவறுதலாக ஒரு முனிவரை வில் தொடுத்து கொன்று விடுகிறார். அந்த முனிவர் இறக்கும் முன் பாண்டுவை சபிக்கிறார். நீ குழந்தை பெறும் நேரத்தில் உயிரிழப்பாய். இந்த சாபம் பாண்டுவை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியது. குந்தி சிறிய வயதில் துர்வாசர் முனிவரின் பக்தையாக இருந்தாள். முனிவர் மகிழ்ச்சியுடன் தனக்கு தேவர்களை அழைத்து குழந்தைகளை பெறும் திறனை வழங்கும் மந்திரம் ஒன்றை கொடுத்தார். இந்த மந்திரத்தால் அவள் எந்த ஒரு தேவரையும் அழைத்து குழந்தையை பெற முடியும். பாண்டுவின் சாபத்தினால் குழந்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் குந்தி முனிவரின் மந்திரத்தை உபயோகிக்க முடிவு செய்தாள். அவள் தர்ம தேவனை அழைத்து அவரது ஆசிர்வாதத்தால் ஒரு குழந்தை பெற்றாள். அழகாக பிறந்த அந்த குழந்தையை யுதிஷ்டிரன் என்று பெயரிட்டனர். பிறந்த பொழுதே குழந்தையின் முகத்தில் தர்மத்தின் ஒளி பளிச்சிடும். அவன் மிகுந்த நாணயத்தன்மை கொண்டவன், நீதியின் வழியில் நடப்பவன் என்ற செல்வாக்கு பெற்றான். யுதிஷ்டிரன் சிறிய வயதில் இருந்தே ஒழுக்கத்திலும் நீதியிலும் சிறந்தவன். அவன் எப்போதும் தர்மத்தின் வழியில் நடந்து கொண்டான். அவனது சிறப்பான நடத்தையால் அனைவரும் அவனை மதித்தனர். பாண்டவர்கள் பிறந்த பிறகு யுதிஷ்டிரனை அரசாங்கத்தின் வாரிசாக அறிவித்தனர். அரசவையில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். யுதிஷ்டிரன் பாண்டவர்கள் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு ஒரு நீதிமானும் வழிகாட்டியுமானவன் ஆனான். காலத்தால் யுதிஷ்டிரன் மகாபாரதத்தின் மிக முக்கியமான நாயகனாக மாறினான். அவன் தர்மத்தின் அடையாளமாக மக்களால் மதிக்கப்படும் அரசனாக விளங்கினான். முருகப்பெருமானை நம்பினாள். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.